வணக்கம் கடகராசி அன்பர்களே, இது உங்களுடைய ஏப்ரல் 2024 மாத ராசி பலன். உங்களுடைய ராசியில் இருந்து 3ஆம் வீட்டில் கேதுவும், 8ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும், 9ஆம் வீட்டில் ராகு சுக்கிரன் சூரியன் சேர்ந்து பயணம் செய்கிறார்கள். 10ஆம் வீட்டில் புதன் குரு. இந்த ஒரு கிரகங்களுடைய சூழ்நிலைகளில் உங்களுடைய ஏப்ரல் மாத ராசி பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் வீட்டில் கேது இருக்கிற காரணத்தினால பேசுகிற பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. நீங்கள் தேவையில்லாத ஏதாவது ஒன்று பேசி அடுத்தவங்க அதை வம்பாக பார்த்து உங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகளுக்குள் பெரிய கருத்து வேறுபாடுகள் உருவாகி உங்களுக்குள்ளேயே பெரிய சண்டை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் நண்பர்களையோ உறவினர்களையோ இழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தோட தொடக்கத்திலேயே 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிற காரணம், சந்திரன் ஒரு நாளும் ஒரு இடத்துல மூவ் ஆகிட்டு தான் இருப்பார். பட் அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அந்த மாதத்தில் மிக முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் ஒரு 2.5 நாள், அதாவது இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு அப்புறமா தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. 8ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது மிகவும் யோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும். அடுத்ததாக 9ஆம் வீடு, அதாவது இந்த பித்ருஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 9ஆம் வீட்டில் உங்களுடைய ராசியிலிருந்து ராகு சூரியன் சுக்கிரன் 3 கிரகங்களுமே ஒன்று சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் குறிப்பாக சுக்கிரன் பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக ராசியில் விழுறதுனால ரொம்ப ஒரு நல்ல காலமாக இது உங்களுக்கு அமையும். ஒன்று பார்த்திங்கன்னா குருவுடைய 8ஆம் பார்வை, அதாவது அவர் நிற்கிற இடத்துல இருந்து 8ஆம் பார்வைன்றது உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடம். இது பூர்வ புண்ணியஸ்தானம். உங்களுடைய ராசிக்கான பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் 8ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு மரண பயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் விலகும். விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு இல்லாமல் நீங்கள் தப்பித்து கொள்வீங்க. அதே போல் குருவோடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடமான இந்த ஒரு ருணரோக சத்ருஸ்தானத்து மேலே விழுற காரணத்தினால நீண்ட காலமாக இருந்த உடல் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பெறுவீங்க. அடுத்ததாக சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால பகைவரை நீங்கள் ஈஸியாகவே கையாளுவீங்க. உங்களுடைய எதிரிகள் இருந்தீங்கன்னா அவங்க கூட எப்படி பழகி எப்படி நீங்கள் வின் பண்ணணுன்ற ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. உங்களுக்கான அட்வான்டேஜை பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று இந்த கும்ப ராசியிலே இருந்து உங்களை பார்க்குற காரணத்தினால, அதாவது இந்த 6ஆம் வீடு பொதுவாகவே சனி பகவான் 3, 7, 10 ஆகிய இடங்களை தான் பார்ப்பார். 6ஆம் இடத்தை கொஞ்சம் பவர் இல்லாமல் தான் பார்ப்பார், அவருக்கு தெரியாது அவ்வளோவா. அப்படி இருந்தால் அந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான இந்த எதிரிகளை நீங்கள் ஈஸியாக வெல்லக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கும். மொத்தத்தில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நல்ல இனிமையான ஒரு மாதமாக அமைவிருக்கிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.